welcome to my channel. This is Nivetha. நீங்க first time பாத்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா இப்போ நமக்கு 2024 வந்து முடிய போகுது. வருஷம் ஸ்டார்ட் ஆனதும் தெரியல, முடிய போறதும் தெரியல. அவ்வளோ ஃபாஸ்டா ஜெட் மாதிரி வந்து போயிடுச்சு. சோ இந்த 24 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ முடியற வரைக்கும் நான் வாங்கியிருந்த இந்த டைம்க்குள்ள நான் வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்டா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், ஸ்கின் கேர், பாடி கேர், ஏதோ ஒரு ப்ராடக்ட் இதுல நார்மலான ஒரு திங்ஸாவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமுமே கலந்த மாதிரி என்னோட பெஸ்ட் எது, என்னோட ஒர்ஸ்ட் எது, அண்ட் எனக்கு ஒர்க் ஆகாதது எது, எனக்கு ரொம்ப பிடிச்சது எது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பெஸ்ட்டான விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து எனக்கு பிடிக்காது, ஒர்ஸ்ட்டு, ஒர்க் ஆகாது, இந்த மாதிரிலாம் வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த இயர் ஃபுல்லாகவே ஒரு ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதில் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதில் வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மேக்கப் ப்ராடக்ட். என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு மேக்கப்பில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கொடுப்போம், அப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறது லிப்ஸ்டிக் தான். நிறைய ஷேட்ஸ் நான் பார்த்து சூஸ் பண்ண ஒரு பிராண்டு தான் இந்த லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து லாக்மே ஃபாரெவர் மேட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் கலெக்ஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா நான் ஒரு 4-5 ஷேட்ஸ் வந்து வச்சுருப்பேன். மோரார்லெஸ் இது கொஞ்சம் வந்து மாவே ஷேடாக இருக்கும், பிங்க் ஷேடாக இருக்கும், அது ப்ரௌன் ஷேடாக இருக்கும். இந்த மாதிரி ஷேட்ஸாக தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த பிராண்டுக்கு நான் ஏன் ஃபேன் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் இருக்க இந்த ஷேட் ரேஞ்சஸ் ரொம்பவே பிடிக்கும். டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான். மேட் லிப்ஸ்டிக்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த விஷயம் வந்து இது பண்ணும், கொஞ்சம் கிளாஸியான லுக் கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த பிராண்ட்லேயே வந்து வேறு ஷேட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணி வேறு என்னென்ன ஷேட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக இதில் ஒரு 4-5 ஷேட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் பார்த்து இந்த 2024 வாங்கின லிப்ஸ்டிக் கலெக்ஷன்லாம் இதுதான். இன்னும் இருக்குது, பட் 1-2 வேறு பிராண்டில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சது, எனக்கு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாக்மே ஃபாரெவர் மேட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் சொல்லுவேன். ஒரு ஷேட் ரொம்ப பிடிச்சது, இந்த மாவே எக்ஸ்டசி. நான் ரொம்ப இது எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுலேயே ஒரு 3 பாட்டில்ஸ் வந்து வாங்கிட்டேன். இந்த டியூப் வந்து 3வது டியூப் இது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக காமிக்கும், அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு பெஸ்ட். அடுத்த பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இது ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஏன் நம்ம இந்த வருஷத்தில் இத்தனை நாளை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ லேட்டாக அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் வந்து என் மேலே கோவம் இருக்குது. ஸோ அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஃபேல இருக்க இந்த ஹேர் ஃபினிஷிங் ஸ்டிக். ஸோ இது வந்து நான் ரொம்ப ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். இப்போ ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு எப்படின்னா என்னதான் நீங்கள் அழகாக மேக்கப் போட்டாலுமே ஹேர் வந்து நம்ம லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹேர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஹேர் வந்து எனக்கு அங்கங்கே, அதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிச்சுட்டு இருக்கும், இங்கே பிச்சுட்டு இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃப்ளைஅவேஸ் இருக்கும். பேபி ஹேர்ஸ் ஃப்ரண்ட்டில் எனக்கு நிறைய இருக்கும். நான் எவ்வளோ தான் அதை காம் பண்ணாலும், எவ்வளோ நம்ம ஸ்ப்ரேஸ் ஏதாவது யூஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த ஹேர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை வேக்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ளைஅவேஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எடுத்தோடனே எனக்கு அந்த ஹேர் வேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருந்தது. ஸோ அதனால நான் அந்த வேக்ஸ் சைட் போவேன், நான் கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி ஃபினிஷிங் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 பிராண்ட் இருந்தது. சோட்ரூ ஒன்று, இது ஒன்று. சோட்ரூ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரியான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸில் இருந்தது. ஸோ நம்ம இதுவே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கினேன். தேங்க் காட், எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. எவ்ரி டைம் நான் வெளியில் போகிறப்ப இது யூஸ் பண்ணாமல் போகிறதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. இது கொடுக்குற அந்த ஃபைனல் லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு ஃப்ளைஅவேஸும் காமிக்காது, நீட்டாக இருக்கும். ஸ்டிக்கியாக ஹேர் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்க மாதிரி அந்த ஃபீல் எதுவுமே கொடுக்காது. நேச்சுரலாகவே என்னோட ஹேரை வந்து அழகாக காமிச்சிது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ இந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டிக் நான் கண்டுபிடிச்சதில் இது ஒரு ஜெம்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இது ரொம்ப பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் நான் இதை கொடுக்குறேன். செகண்ட் வந்து லிப்ஸ்டிக் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் கண்டிப்பாக இந்த சான்ஃபேயோட இந்த குயிக் ஸ்லிக் ஹேர் ஃபினிஷிங் ஸ்டிக். ஸோ இதுக்கு தான் வந்து கொடுப்பேன். இது வந்து எனக்கு நைக்கால நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்திருந்த ஒரு ப்ராடக்ட். இது ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எஸ்டே லாடரில் இருக்க அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர் சீரம். இது என்னமோ சாம்பிள் பேக் தான். இது நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் 1 or 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்குற அந்த ஹைட்ரேஷன், அந்த க்ளோ வந்து நல்லானது. லாஸ்ட்டாக எடுத்து இந்த மேக்கப் வீடியோவில் கூட நான் இந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணியிருப்பேன்.
மேக்கப்புக்கு நல்ல ஒரு பேஸ் கொடுத்துருந்தது. பேசிக்காகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ளம்பியாக ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி வச்சுக்கும், ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். அது எனக்கு இந்த சீரமில் ரொம்பவே பிடிச்சிது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சைட், லக்ஸரியஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இதில் ஃபுல் ப்ராடக்ட், பெரிய சைஸ் ப்ராடக்ட் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த 2024 நான் யூஸ் பண்ணதில் இது ஒரு பெஸ்ட் சீரமாக கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ முடிகிற வரைக்குமே இன்னுமே வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் ஆன ஒரு பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் பார்த்தோன்னா ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் என்னோட வீடியோஸில் நிறைய நான் பேசியிருக்க ஒரு பிராண்ட்னு கண்டிப்பாக அதை சொல்லுவேன். ரொம்ப ஜென்யூனான ஒரு பிராண்ட். ரீசெண்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எதை திறந்தாலும் இந்த பிராண்ட் வராமல் இருந்திருக்காது. இது வாங்கி நிறைய பேர் இந்த 24ல் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணிக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். கெமிஸ்ட் அப்ளை பிராண்டில் இருக்க இந்த டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் ஒன்று அண்ட் அண்டர்ஆர்ம் ரோலார் ஒன்று. இது ரெண்டும் இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லணும், உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கும். இது யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. வேறு பிராண்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்குற ரிசல்ட்டாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து வேறு இதில் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. இது ஒன்று தான் பண்ணும், 2 விஷயத்துக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாடி வாஷோட ரிவ்யூ வந்து தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அண்டர்ஆர்ம் ரோலானோட ரிவ்யூ வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே தனித்தனி வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் ஐடியா வேணும், இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமை திறந்தாலே டேன் ரிமூவ்க்கு வந்து ஒரு வாஷ்லேயே வந்து இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு வாஷில் கொடுக்குமா அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் டவுட் தான். யூஸ் பண்ண தான் அதோட ஃபுல் ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். இது ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஜென்யூனாக ஒர்க் ஆகும். நான் அண்டர்ஆர்ம் அந்த பிக்மெண்டேஷனால கொஞ்சம் சஃபர் ஆயிருக்கேன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஸ்லீவ்லெஸ்லாம் போட மாட்டேன். நிறையா வந்து ரெக்ரெட் பண்ணுவேன். ஓகே, அண்டர்ஆர்ம் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதில் வந்து நான் ஒரு 3 பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்டர்ஆர்ம் டார்க்னஸாக இருக்கட்டும், அந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணும். நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் ஸ்லீவ்லெஸ்ஸும் போடுறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க்கான ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து நீங்கள் கம்மிங் இயரில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஒரு அண்டர்ஆர்ம் ரோலான்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இன் 2024 இன் மை லிஸ்ட். இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஓகேஷான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷ்கேர் பிராண்டில் இருக்க இந்த AHA + BHA பாடி லோஷன். இது ரீசெண்டாக தான் வாங்கி ட்ரை பண்ணேன். இது என்னோட செகண்ட் பாட்டில். எதுக்காக மெயினாக வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதில் AHA BHA ரெண்டுமே இருக்குது. என்னோட ஹேண்ட்ஸில் இங்கே ஸ்டபர்ன் டேன் இருந்தது. மோஸ்ட்லி என்னோட ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு நான் வெயிலில் போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஒன்று கவர் ஆன மாதிரி போட்டிருப்பேன். இல்லைனா இந்த அளவுக்காவது ஸ்லீவ் இருக்க மாதிரி தான் போட்டுட்டு போவேன். என்னதான் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே என்னோட ஸ்கின் வந்து அது என்னமோ டேன் தான் ஆகுது. ஸோ அதனாலே மோஸ்ட்டாக வந்து வெயிலில் போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வெயிலில் போய் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இது வரைக்கும் இதுக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு டேன் ஆகிடுச்சு. இங்கே இருக்க ஸ்கின் டோனுக்கும் இங்கே இருக்க ஸ்கின் டோனுக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா இருந்தது. அந்தளவுக்கு டேன் வந்து அதிகமாக இருந்தது. இது எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு பாடி லோஷன்லேயே வந்து டேனை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் இந்த விஷ்கேரோடது நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆச்சா, டேனை ரிமூவ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக இன்னும் ரிமூவ் பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கங்கே டேனை எடுக்கும்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக ஒர்க் ஆகுறதுக்காக இது கொஞ்சம் ஓகேயான ப்ராடக்ட் அப்படின்னு அதனால தான் இதை நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். இந்த 24ல் நான் ரீஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுது. கண்டிஷ்னர் நான் இடையில யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப வருஷ காலமாக. ஸோ அகெயின் நான் இந்த 2024ல் என்னோட ஹேருக்கு இதை நான் ரீஇன்ட்ரோ கொடுத்தேன். அந்த ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட ஹேரோட டெக்ஸ்டர் வந்து திருப்பி ஒரு பழைய மாதிரியான ஒரு ஸ்மூத்தாக கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கண்டிஷ்னர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். அந்த விஷயத்தில் இந்த லாரியலோட கண்டிஷ்னர்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம், ஐ திங்க் இதுதான் வந்து லாஸ்ட்டான நம்மளோட பெஸ்ட் விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா வந்து மேக்கப்பையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து நான் ரெகுலராக கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்குற நேரமெல்லாம் அதில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன். அப்படின்னா நெயில் பாலிஷ் ஒன்று, இன்னொன்று இயரிங். ஸோ இது 2 பைத்தியம். நான் எப்பெல்லாம் வந்து கடைக்கு போகிறனோ இல்லை ஆன்லைனில் எப்பெல்லாம் வந்து பார்க்குறனோ ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அதை வாங்கிடுவேன். அந்த மாதிரி நிறைய நெயில் பாலிஷ் கலெக்ட் பண்ணதில் இந்த நெயில் பாலிஷஸும் வந்து ஒரு விஷயம். இது நான் நைக்காவில் வாங்கியிருந்தேன், ஸ்விஸ் பியூட்டியோட ஸ்டன்னிங் நெயில் லெக்கர்.
ஸோ இதில் என்ன பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கலரசன்ஸ் பிராண்டோட நெயில் பாலிஷஸ் நல்லாயிருக்கும், அது மாதிரி ஸ்விஸ் பியூட்டியோடது நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷஸ் விட இது வந்து கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஸ்டே ஆகும். நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை ரெகுலராக ஏதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகாது. ஷேட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி நியூ ஷேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியில் ஷேட்ஸ் வந்து நல்ல நல்ல ஷேட்ஸாக இருந்தது. ஸோ அது வந்து பிடிக்கும். இந்த ஒரு ஷேட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினேன். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் கலர். ஸோ இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்லைனில் ஃபைன் பண்ணதில் பெஸ்ட்டான ஒரு விஷயம்னா இந்த நெயில் பாலிஷ் சொல்லுவேன். ஸோ இது இல்லாமல் நான் நெயில் பாலிஷ் நிறைய வச்சுருக்கேன், எக்கச்சக்க பிராண்டில் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக அந்த டாஸ்லரோட நெயில் பாலிஷில் பைத்தியம். இப்போ நிறையா அதில் ஷேட்ஸ் கலர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் நான் வாங்கினது அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட சொல்லுவேன், கலரசன்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்து நான் என்னோடய நெயில் பாலிஷ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஒரு காஃபி ப்ரௌன் கலர் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. நான் என்ன பண்ணேன், நேரில் போகிறப்ப அந்த காஃபி ப்ரௌன் பார்க்குற டைம் வந்து இருக்கும். பட் கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோன்னா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு வந்து சிக்கவே இல்லை. அந்த மாதிரி வந்து நான் 2-3 ஷேட்ஸ் வந்து வாங்கிட்டேன். அதெல்லாம் என்னென்ன இப்போ காமிக்கிறேன். ஆக்சுவல் ஷேட் வந்து வேறு, அது நான் ஃபைனலாக வாங்கிட்டேன். அந்த ஷேடை வாங்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2-3 ஷேட் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, A few moments later. நான் வந்து பார்த்த ஷேட் என்னமோ இந்த ஒரு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஷேட் தான். ஸோ இது நான் எல்லா ஷேடும் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக தான் இந்த ஷேடு கண்டுபிடிச்சேன். இது நான் ஆன்லைனில் வாங்கலை, இங்கே தான் வாங்கினேன். இந்த ஒரு ஷேட் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இதை வாங்குறதுக்காக போயிட்டு என்னென்ன ஷேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னா, கலரசன்ஸ்லேயே வந்து இந்த ஒரு ஷேட். எனக்கு இது அங்கே பார்க்கறதுக்கு இந்த லைட்டில் பார்க்கக்கூட இது கொஞ்சம் மரூனிஷாக இருக்குது. இதை போய் ப்ரௌன் நினச்சி இதை நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தா மெரூனாக இருந்துச்சு. சரி வேண்டாம், இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இது வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கினது இந்த ஒரு ப்ரௌன். இது கலரசன்ஸ் பிராண்டோடது. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து நான் ஒரு நியூட் காமிச்சேன்ல இப்போ ஸ்விஸ் பியூட்டியில், அந்த ஷேட் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து டார்க்காக இருந்தது. இதுவும் வந்து நம்ம பார்த்தா அந்த ப்ரௌன் கிடையாது. ஸோ இதுவும் வந்து வேஸ்ட். அப்புறமா வந்து தேர்ட் ஆப்ஷனாக அந்த ப்ரௌனை பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு டாஸ்லரில் இந்த ஒரு ப்ரௌன் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் கிளிட்டர் இருக்க மாதிரியான ஒரு ப்ரௌனாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் தேடின ப்ரௌன் இது இல்லை. ஸோ இதுவும் போதும். இனிமேல் வந்து அந்த ப்ரௌன் ஃபைன் பண்ணக்கூடாது, தேடக்கூடாதுன்னு விட்டுட்டேன். ஒரு நாள் பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இருந்தது. ஸோ நான் போட்டு பார்த்தேன், நல்லா போட்டு பார்த்துட்டு கரெக்டாக சரி இந்த ப்ரௌன் தான், காசு இல்லைனாலும் இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த ஒரு ஷேட் வாங்கிட்டேன். இது போட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இதை நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஒன்று தேட போய் இத்தனை ஷேட்ஸ் வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். பெஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம், எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லலாம், வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிக்காத ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தள்ளி இருக்குது. யார்ட்லி பிராண்டில் இருக்க இந்த ஒரு ஃப்ளோரல் எசன்ஸ் ஷவர் ஜெல். இது வந்து நான் வாங்கி ஒரு 5 times or 4 times வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஏன் பிடிக்காம போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வரேன், நம்ம குளிச்சுட்டு வர்றோம், நம்மளோட ஸ்கின்னை வந்து என்னோட ஸ்கின்னை டச் பண்ணி பார்க்குறப்போ வந்து ஒரு அந்த ஸ்மூத்னஸ் இல்லை, அந்த சாஃப்ட்னஸ் இல்லை, இது கொடுக்கல. இதில் ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வேணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இது நல்லாவே இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரேக்ரன்ஸும் நிற்கும். அந்த ஸ்மூத்னஸ் சாஃப்ட்னஸ் எனக்கு கொடுக்காது, எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. ஸோ அதனால நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். என்னைக்காவது வந்து இந்த ஷவர் ஜெல் எல்லாமே காலி ஆகும்ல, ஸோ அந்த டைமில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்காக நான் இது பிடிக்காத கேட்டகரியில் சேர்த்துருக்கேன். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஒஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேசர், இது கேன் பபிளோட ரேசர். ஸோ இதில் வந்து ஒரு பேக் ஆஃப் 5, ஸோ 5 ரேசர்ஸ் இருக்கும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் இது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இந்த பிராண்ட் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஃபேஸ் ரேசர் வந்து நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அப்படி நினச்சி தான் நான் இதை ஓப்பன் நம்ம பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்படி நினச்சி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் வாங்கி நம்ம அதை ஹேண்ட்ஸில் நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணுறப்போ இது வந்து ப்ராப்பராக வந்து ஷேவ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் சிங்கிள் பிளேட் தான் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ரேசர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஹேண்டில்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து உள்ளே பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இதோட கேப் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கிளைட் ஆகிற விஷயமே வந்து ப்ராப்பராக இல்லை. இது ஒரு மாதிரி இருந்தது.
எனக்கு இது பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். நான் இன்வெஸ்ட் பண்ணதில் இது அமௌண்ட் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ரேசர் வந்து எனக்கு அந்தளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. இதில் சிங்கிள் பிளேடு தான் இருக்கும். இது அந்த எடுக்கிற விதமே வந்து நல்லா இல்லை. ஸ்மூத்தாக கிளைட் ஆகாது, ப்ராப்பராக வந்து ஹேரை ரிமூவ் பண்ணாது. நமக்கு ஹேர் வந்து பாதியாக கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கும். நம்ம ஒரு ரேசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு க்ளீனாக ஃபஸ்ட் அதை ஷேவ் பண்ணணும். அந்த விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுறது வந்து நம்ம ஜில்லட்டோட இந்த வீனஸ் ரேசர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். ஓகே, இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் தான் இது வாங்கினேன். பட் ஆனால் இது சுத்த ஒஸ்ட்டு. இது ஏன்டா வாங்கணும், காசு தான் வேஸ்ட்டுன்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து பார்க்க போகிறது, இது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் காமிப்பேனா அப்படின்னு. நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக நேச்சுரலாகவே மேக் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. பட் ஏன் எனக்கு ஒர்க் ஆகலைன்னு தெரியல. மேபி என்னோட ஹேருக்கு, என்னோட ஸ்கேல்ப்புக்கு வந்து இது ஒர்க் ஆகலையானு தெரியல. ஸ்கேல்ப்னு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் இது ஹேர் ஆயில். ஸோ இந்த பிராண்ட் வந்து சாய் சீக்ரெட்ஸோட இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த 2024 நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோட செகண்ட் பாட்டில். ஃபர்ஸ்ட் பாட்டில் இந்த இருக்குது. ஸோ ஏன் நீங்கள் பிடிக்கலனாலும் ரெண்டாவது பாட்டில் வாங்குனீங்க அப்படின்னு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் இருக்குது. இதுக்காக மெயினாக வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட கிரே ஹேருக்கு தான் நான் அது மெயினாக வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டேண்ட்ரஃபுமே இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்குமே இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஸோ கிரே ஹேர் வந்து நார்மலாகவே ரிவர்ஸ் பண்ண முடியாது, நம்ம பிளாக்காக மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் கிரே ஹேருக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரௌனாக வந்து சேஞ்ச் ஆகும். இதில் மருதாணி, கருவேப்பிலை இந்த மாதிரி நிறையா வந்து ஹெர்பல் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் சேர்த்துருக்குது. ஸோ மேபி வந்து நம்மளோட அந்த கிரே ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து ப்ரௌனாக சேஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் இது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கிரே ஹேரை ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணலை. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். டேண்ட்ரஃபும் வந்து எனக்கு போகலை, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் வந்து என்னோட பிளாக்காக இருக்க ஹேரும் வந்து கொஞ்சம் ப்ரௌனான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இது வந்து 500 ml ₹999. இதில் ஸ்பெண்ட் பண்ணி இது கொஞ்சம் கூட ஒர்க் ஆகலை. மேபி என்னோட ஹேருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு, நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் வாங்கினேன். பட் என்னமோ தெரியல, எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒரு ஒர்க் ஆகாத ஒரு ப்ராடக்ட்னா இந்த சாய் சீக்ரெட்ஸோட ஹேர் ஆயில் சொல்லுவேன். ரெண்டாவது பாட்டில் வாங்கினதுக்கு இதுதான் ரீசன். ஒரு பாட்டில் வாங்கி எனக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், டைம் எடுத்து கூட நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் பாட்டில் வாங்கினேன். பட் ஸ்டில் ஐ ஹாவ் நோ ரிசல்ட்ஸ். கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை குவிட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஒரு ஒஸ்டான விஷயம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். என்னடா அது குழப்பறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஒரு எப்பிலேட்டர் நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயின்ஃபுல். அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து அந்த பெயினை வந்து சத்தியமாக டாலரேட் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக வந்து ஹேரை எடுக்க மாட்டேங்குது. குட்டி குட்டி ஹேர் நமக்கு ரேசர் போட்டு ரிமூவ் பண்ணால் எவ்வளோ க்ளீனாக ஆகுது, அந்த மாதிரி வந்து இந்த எப்பிலேட்டர்லாம் ஆகாது. குட்டி குட்டி ஹேர், தின்னாக இருக்க ஹேர்லாம் வந்து இது எடுக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஹேர் ப்ளக் பண்ணுறப்பையும் வந்து நமக்கு பம்ப் வந்து வந்துடும். நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செட்டே ஆகாது. இதை எப்பிலேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வேணால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பெயின் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் போகாதீங்க. பரவாயில்ல, பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்பிலேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. இது நான் வந்து அரௌண்ட் ஒரு 2000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி எம்ஆர்பி 3225. நான் 2000 அந்த ரேஞ்சஸில் வாங்கியிருப்பேன். எவ்வளோ வாங்கினேன்னு தெரியல. காசு போட்டு வாங்கி என்னோட கபோர்டில் சும்மாவே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது நான் ஸ்பெண்ட் பண்ணது ஏன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ப்ராடக்ட்னா இந்த எப்பிலேட்டர் சொல்லுவேன். இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பிடிச்ச ப்ராடக்ட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்களும் நினச்சி பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மேபி இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ இதுவாக கூட இருக்கலாம், இல்லைனா இன்னொரு வீடியோ கூட போஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 24 நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.